ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 நாட்களாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் பாம்பன் பகுதியில் உள்ள முளைக்காடு, கலைஞர் நகர் மற்றும் ஓம் சக்தி நகரில் குடியிருப்புகளை மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் அங்கு கூரை வீடு இடிந்து விழுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் இருக்கிறார்கள். இதுகுறித்த கள தகவல்களுக்காக நேரலையில் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மகேஷ். மகேஷ், வணக்கம். அங்கு தொடர்ந்து 2 நாட்களாக மழை பெய்கிறது. இந்த மழைநீரை அகற்றுவதற்கான பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த கூரை வீடு இடிந்து விழுந்ததில் யாருக்காவது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? என்ன கள நிலவரம்? கண்டிப்பாக கௌதமி, தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்று முதல் கனமழை பெய்து வந்த நிலையில தற்பொழுது மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய முளைக்காடு, கலைஞர் நகர் ஆகிய பகுதியில் வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. அதில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அந்த வீடுகள் நீர்ல மூழ்கினதுனால மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமலே ஒரு சிரமத்தை சந்திச்சுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 3க்கும் மேற்பட்ட கூரை வீடுகளும் இடிஞ்ச நிலையில தற்பொழுது இங்க மக்களுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான எந்த ஒரு அடிப்படை வசதியுமே யாருமே பார்க்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. மேலும் மாவட்ட ஆட்சியர் இது குறித்து ஒரு தடவை கூட எங்களுக்கு பார்க்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு மக்கள் ஒரு வேதனையோட எங்களை பாக்குறாங்க. ஏதாவது ஒரு சில உதவிகள் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கும் போதே தெரியும் நம்ம எவ்வளவு தண்ணியில நின்றுட்டு நம்ம இந்த மக்களோட துயரத்தை நம்ம காமிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒளிப்பதிவாளர் ராம்குமார் இந்த பகுதியில் இருக்க தண்ணீர் சூழ்ந்திருக்க இடத்த காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் என்னன்னா, எந்த ஒரு உதவியுமே அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ட்டு இந்த வீட்டை விட்டே நாங்க வெளியில வர முடியல, குழந்தையெல்லாம் இருக்கு. அது போக நைட் நேரத்துல நேரத்துல விஷப்பூச்சிகளும் வந்ததா பொதுமக்கள் சொல்றாங்க. அங்க உட்கார்ந்துருக்காங்க ஒரு அம்மா. அம்மா, உங்களுக்கு எதுவும் உதவிகள் எதுவும் செஞ்சாங்களா? யாரும் பார்த்தாங்களா? நீங்க இப்ப சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்றீங்க? இப்ப நேத்து மழை பெய்யுது, அடுத்து மழை வருதுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப பாத்திருப்பீங்க, நம்ம பார்த்து அவங்க மக்கள் நடு வீட்டுல கிட்டத்தட்ட எனக்கே இடுப்பளவுக்கு மேல இருக்கு. சுத்தி வதியான ஒரு சூழ்நிலையில இருக்கு. வதி நிறைஞ்சிருக்கு. என்னாலே நிக்க கூட முடியல. அப்படிப்பட்ட இடத்துல இந்த மக்கள் வெளியில எப்படி வருவாங்க? குழந்தையோட இருக்காங்க அப்படின்றத அவங்க எதிர்பார்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம உடனே மாவட்ட நிர்வாகம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதே எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த பகுதி மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. கௌதமி, மழை பெஞ்சு ஒரு 5-6 நாள் ஆச்சுனே. தண்ணி எங்கிட்ட சின்ன பிள்ளைய நடமாட முடியல. அந்த அளவுக்கு தண்ணி கிடக்கு. யாரும் பார்த்தப்படல. வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. பாத்ரூம் இடிஞ்சு கீழே விழுந்து லேசா தொட்டதுக்கு அப்படியே கீழே விழுந்துருச்சு. அங்க பிள்ளை இருந்தாலும் அன்னைக்கு அதுவும் ஆபத்து தான். அங்கிட்ட ஒரு வீடு சாஞ்சு போய் கிடக்கு. யாரும் என்ன பார்த்ததுல இந்த தெருவுல என்ன பண்றாங்க, இருக்காங்களா இல்லையா, சாப்பிடறாங்களா, வேலை வெட்டிக்கு போறாலும் எது கேட்டபாடு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னே. ராமநாதபுரத்தில் முளைக்காடு, கலைஞர் நகர் மற்றும் ஓம் சக்தி நகரில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் இருப்பதால் மக்கள் அடிப்படை வசதிகள் இன்றி அங்கு அவதிப்பட்டு வருகிறார்கள். அதிகாரிகள் உடனடியாக களத்திற்கு மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ்.